ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இந்த டேயில் யாருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் என்சிசி வர்சஸ் பழைய தருமபுரி டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏற்றுட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்க்கும் அதே 4 ஓவர் 4 bowler யூஸ் பண்ணுவோம் ஈச் ஒன். தமிழ் என்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் உதய் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வேலு. அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஓவர் அப்பட அரவிந்த் வந்திருக்காரு. முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் ஹையா போயிருக்கு, சான்ஸ் ஃபார் கேட்ச். டேகன் கம்ஃபர்டபுளா எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போறாரு. முதல் பந்தில் வெளியேறுகிறார். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த்ராஜ் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு அரவிந்த். நல்லா பிரேக் த்ரூ, நல்லா ஸ்டார்ட். அப்படி யாருக்கார் வித்தை கொடுக்க போட்டுக்காரு லாங் ஆஃப்ல தரையோடு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். டிஸ்டன்ஸ் போகல. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க என்சிசி. நல்லா பிரேக் த்ரூ. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 2 தான் வந்துருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க தமிழ் என்சிசி. நல்லா ஸ்டார்ட். பழைய தருமபுரி நீ போலர் கட் ஷாட் லிட் கட் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல மணி நியூ பேட்ஸ். ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் ஐயோ ஸ்டெம்பில் படல. அந்த ஸ்ட்ரைக்லேயும் அடி வச்சிருக்காரு. சம்பர் விக்கெட் கொடுத்துட்டா இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் ரீச் ஆகல. இந்த பால் ரன் அவுட். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஹையா போயிருக்கு. சௌவியை பிடிச்சி விட்டுட்டாரு. எங்க சிங்கிள் நல்லா ஆஃப் ட்ரை. 2 ஓவருக்கு ஸ்கோர் 6 ரன் தான் வந்திருக்கு. பாலோட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லைங்க, கிளியர் ஆயிருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 கோவிந்தோட பேட் வந்து ஸ்டார்ட் அவுட் தேவையான 6. அப்போ யாருக்கார் சாரி ஓகே சான்ஸ் ஃபார் பேட்ஸ்மேன் குயிக்காகவே இருக்குது. செகண்ட் ரன்னும் நல்லா த்ரோங்க இருந்தாலும் இங்கே நல்ல ரன்னிங்க 2 ரன்ஸ். ஓய் 1 அண்ட் கேட்ச் எடுத்துட்டார். நல்ல கேட்ச் பிரகாஷ் இருந்த கீப்பர். 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இந்த 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாருங்க கோவிந்த். ஸ்ட்ரைக்லா நியூ பேட்ஸ் விக்கெட்டில் போயிருக்கு. சான்ஸ் சிங்கிள் மட்டும். டாப் பேஜ் அகைன் சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா டேக் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தமிழ் என்சிசி. 3 ஓவருக்கு ஸ்கோர் 15. கடைசி ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க 50 அடிச்ச லாங்கஸ்ட் 6 மிட் விக்கெட்டில் தேவையான 6 சொல்லலாம். நல்லா பேட்டிங். செகண்ட் ஒன் ஷார்ட் பால் டாப்பே சான்ஸ் ஃபார் கரெக்டாக கெஸ் பண்ணல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ் டாஸ் நாள் ஃபிளிக் ஷாட் சான்ஸ் ஃபார் அடிக்கப்பட்ட பந்து ஓய்யோ ஹார்ட் லாக் அங்கே கிளியர் ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசி சொல்ல 2 6 வந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த தடவை நல்லா ஸ்டாப் சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பவுலரை கேட்ச் காரணம் எடுத்துக்காரனால கேட்சுங்க. கடைசி பால் விக்கெட்ஸ் இருந்தாலுமே கடைசி பால் 3 6 இருக்காங்க. நல்ல பேட்டிங் தேவையான எண்ணிக்கை. ஸோ 35 நாள் இருக்காங்க தமிழ் என்சிசி. பழைய தருமபுரி 36 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கா பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா போட்டியில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட கோவிந்த் வந்திருக்காரு. யாருக்கு 36 ரன் ஆடணும். ஸோ ரெக்கர் ஓவருக்கு 9 தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஓவர் போயிட்டா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீபம் ஃபுல் டாஸ் தரவி ஊட்டி அடிக்கப்பட்ட பந்து ஸ்டாப் சிங்கிள் மட்டும். இரண்டாவது சூர்யா பேஜ் ஓய்யோ பேக்ல கேட்ச் எடுத்துருக்காருங்க. விட்டுருக்காருங்க. ஃபுல் ஃபேஸ்ல யாருக்கார் கிரீஸ்லேயே போட்டுருக்காருங்க. டாட் பால் 4th பெரிய சுத்துங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் ஷார்ட் பால். இந்த டைமிங் இருந்துச்சுங்க. வெளியே கிளியர் பண்ணிட்டாரு. பிரகாஷோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 இருந்திருக்கு. லாஸ்ட் அந்த ட்ராக் குளோபல் டாஸ் கரண்ட் இல்லை. அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 10 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. நல்ல ஸ்டார்ட்ஸ். மணிக்கு
இங்கே 3 ஓவருக்கு 26 தான் ஆடணும். இந்த தடவை கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க ஸ்லீப்பில். இந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் மிஸ் பண்ணாரு, இந்த தடவை கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பழைய தர்மபுரி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ் ஷார்ட்டுங்க, ஸ்டாண்டர்ட் டெலிவர் சான்ஸ் வராங்க ஸ்ட்ரைட்டில். நல்லா டேக் டிஸ்டன்ஸ் போல. இந்த பால் அம்பீரேஷன் லைனில் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காரு. லைனில் கேட்ச் எடுத்துருக்காருங்க. தேவையான 6 ஃபுல் டாஸ் சிங்கிள் மட்டும். அந்த ட்ராக் ஃப்ளாட்டா பெரிய ஓப்பன் சான்ஸ் பார். நல்லா ஸ்டாப் ஆகல. 2 ஃபீல்டருமே விட்டுருக்காங்க. லாஸ்ட் 2 சான்ஸ் ஃபார் கேட்ச் அகைன். நல்ல டேக் அண்ட் பவுல் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 22 ரன் வந்திருக்கு. அடுத்த 2 ஓவருக்கு 14 ரன் தான் தேவை. சரி அப்பல்ல சிங்கிள் லாங்கான்ல லாங் ஆஃப். கடைசி 2 பால் அடுத்த பால் போட்டுருக்காரு பிரசாந்த் பேட்ஸ்மேன். ஸோ நம்ம பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். லாட்டா சிங்கிள் சிங்கிள் மட்டும். ஃபுல் கவர் முக்கியமான ஒரு பந்து. ஷார்ட் பால் டாப்பே சான்ஸ் ஃபார் ஃபைன் லெக்ல. எதுவுமே போலங்க. நீங்கள் 2 ரன் எடுத்துட்டாங்க. 2 ரன்ஸ். இப்போ மேட்ச் ஒரு 5 ரனில் போட்டுக்காருங்க. நல்ல ஓவர். 27 ரன் வந்திருக்கு 3 ஓவருக்கு. கடைசி 6க்கு 9 ரன் ஆகணும். கண்டிப்பாக கடைசி பால் வரைக்கும் மேட்ச் இருக்குது. பவுலிங் நியூ பவுலர் கடைசி 6க்கு 9 ரன் ஆகணும். ஷார்ட்டுங்க சான்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுறாருங்க. நல்லா ஷாட் தேவையான 6 சொல்லலாம். அமௌண்ட் ஆடணும். ஸ்டாப் சிங்கிள் மட்டும். 2 தான் ஆடணும். பேக்கில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும். ஸோ இந்த ஒயிடோட இந்த மேட்சை பழைய தர்மபுரி வின் பண்ணுறாங்க.